ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மேப்டெக் தமிழ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து கைன்மாஸ்டர் கொடுத்துருக்கேன். அது வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே போயிட்டு வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்களா 16:9 கொடுங்க. 16:9 கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, மீடியாவை கொடுங்க. மீடியா கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஃபோட்டோவை கொடுங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்க்கலாம் ஃபோட்டோ கொடுக்குறேன். டிக்கே கண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். இப்படி ஆகக்கூடாதுன்னா அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே 2 கையில் வந்து ஜூம் வந்து குறைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எந்த இடத்துலையும் மூவ் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்குள்ளே போயிட்டு இந்த இருக்குது வீடியோ லேயர். நான் வீடியோ லேயர் கொடுக்குறேன், கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லேயர் கொடுத்த பாட்டுக்கு இப்படி தான் இருக்கும். பெருசாகணும்னா இந்த பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணாமல் இந்த வெள்ளை ஐக்கான ஃபுல் ஐக்கானை வந்துடும். இப்போ வந்து வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்தா பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியும் வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க. கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது இருக்க வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து அவ்வளோவா தெளிவாக தெரியாது. மறுபடியும் உங்கள் ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு கடைசியில் வந்து நான் வித் எடிட்டிங் இருக்கு வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சவுண்டை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எடிட் பண்ணணும். இப்போ இன்னொரு ஃபோட்டோ அந்த கட்டத்துக்குள்ள கொடுப்போம். அதுக்கு வந்து மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் போயிட்டு பேக்ரவுண்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை கொடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த சதுரமாக இருக்கிறது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த 3 புள்ளியமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. அது மாதிரி உங்களுக்கு வீடியோ எத்தனை நிமிஷம் வச்சுருக்கீங்க அத்தனை நிமிஷம் வந்து ஃபோட்டோவை இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுக்கிட்டு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து இன் அனிமேஷனு அவுட் அனிமேஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி நிறையா வீடியோ நமக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.